ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு அவகாடோவிலேருந்து ஒரு ஹெல்த்தியான குவாக்கமோலே என்னென்னு செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 அவகாடோ, பழுத்த அவகாடோ, ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் ஒன்று எடுங்கோ, இல்லைன்னா பாதி எடுங்கோ. அதின் விதைகள் இருக்கிற பகுதியை நீக்கிட்டு மற்ற பகுதியை நீங்கள் சின்ன குட்டி குட்டியாக இப்படி பொடியாக நறுக்கி வையுங்கோ. அடுத்தது ஒரு பாதி தேசிக்காய், அதாவது லைம் எடுங்கோ. அடுத்தது பெரிய பச்சை மிளகாய் என்றால் ஒரு பச்சை மிளகாய், சின்னதெண்டா 2 எடுங்கோ. மற்றது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை சின்ன குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி வையுங்கோ. அடுத்ததாக ஒரு பாதி அளவில் ஒனியனே இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வைக்கணும். அவகாடோட தோலையும் அதோட சீட்ஸை விதையையும் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்ல வடிவாக மேஷ் பண்ணி வைக்கணும். கரண்டியாலேயே மேஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு இந்த பெப்பர் நாங்கள் தேவையாண்டா பாவிக்கலாம், விருப்பம் இல்லையாண்டா விடலாம். இவ்வளோ தான் இந்த தேவையான பொருட்கள். இதில் நாங்கள் தக்காளி பழத்தின் விதையை ஏன் நீக்கிறோம்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த தண்ணித்தன்மையாக இருக்கும். சில வழியில் அந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த விதைகளை நாங்கள் நீக்கிட்டு செய்கிறோம். மற்றது ஒனியனும் நாங்கள் எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா பிடிக்குமென்று சொன்னால் அந்த ஒனியனை கூடுதலாக போடலாம், இல்லைன்னா ஒனியனை குறைச்சும் போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் இனி இதுக்குள்ளே தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றாக சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழத்தை அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி, வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியை போடுறேன். அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அதாவது சில்லி, அதையும் போடுறேன். இந்த சில்லியில் நீங்கள் வேணுமெண்டா விதையை நீக்கி போட்டு குட்டியாக வெட்டியும் போடலாம், உங்களுக்கு உரைப்பு பிடிக்காதுண்டா. அதுக்கு அடுத்ததாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட்டை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சால்ட், அதாவது உப்பை போட்டு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறோம், அதையும் நாங்கள் சேர்க்கணும். அதை நல்ல வடிவாக யூஸ் பண்ணி அதில் இருக்கிற சாரை விடுங்கோ. இது உங்களுக்கு கூட புளிப்பு சுவை தேவையில்லைன்னு நீங்கள் குறைச்சி விடலாம். என்ன தக்காளி பழம் போட்டிருக்கிறோம், அதனால் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு போடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெப்பர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடுங்க. பெப்பர் பிடிக்காதவ பெப்பரை நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பெப்பர் செரிமானத்துக்கு நல்லது, அதால் பெப்பர் சேர்த்தா நல்லது. நான் எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் இவ்வளோ மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நான் ஒனியனை சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒனியனையும் இதோடையே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். நான் என்னென்னா எனக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்குமென்றுட்டு நான் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சிருக்கிற ஒனியனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். இனி அந்த வெட்டி வச்சிருக்கிற ஒனியனை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கிளறி விடணும். சேர்த்து ஒன்று சேர கிளறி விடணும். இப்போ நல்ல யம்மியான குவாக்கமாலே ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் பானுக்கு டோஸ்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் டொட்டில்லா சிப்ஸோடையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி யம்மியான ஹெல்த்தியான குவாக்கமாலேயே நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.